வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு பொன்னான சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. சித்திரை மாதம் என்று சொல்கின்ற பொழுது 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கப்பெறுகின்றார். ராசி அதிபதி முயற்சி சாணத்திலே இருக்கின்றார். உபஜய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே ராசிபதி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த செவ்வாய் புதன் சுக்கிரன்களில் சகோதரன் இளைய சகோதரன் சார்ந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. வெளிநாடுகளில் செல்கின்றவர்கள் டாக்குமெண்ட் ஒரு தடவை பல தடவை பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உங்களுடைய செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய 4 குடையவரும் அங்கே 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு 12 வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அந்த 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். உங்களுக்கு மகர ராசிக்கு 5 குடையர் 5ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற அற்புதம் என்பது மட்டுமல்லாதது 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்து பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்திலே இருக்க போகின்ற அற்புதமான பூர்வீகம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து நல்லதொரு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்லாத படிப்புகளிலே உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல வெளிநாடு உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தகப்பனார்களின் தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப் பெறுகின்றது. 5 9 குடையவர் 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே ராசிக்கு பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது சித்ரா பௌர்ணமி என்பது இந்த மாதங்கள் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று முருகப்பெருமானுடைய பௌர்ணமி திதியிலே முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து பங்குனித்திர திருவிழாவை போன்று இந்த சித்ரா பௌர்ணமி திருவிழாவும் நடைபெற இருக்கின்ற மாதம். அந்த முழு பௌர்ணமி நிலவுகளிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற மாதம் என்பதும் இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகின்ற மே மாதத்திற்கு 1ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அதிபதி இந்த வெள்ளிக்கிழமை ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தை உங்களுக்கு 11வது இடத்தை பார்க்க இருக்கின்ற மகர ராசிக்கு அற்புதமான உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 5 10 குடையவர் 5ஆம் இடத்திலிருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்கவில்லைனால் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குழந்தைகளால் எதிர்பார்த்த ஆசை அபிலாஷைகள் நிறைவி கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்கின்ற குலதெய்வங்களின் ஆசீர்வாதம் அற்புதங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. தொழில்களிலே எதிர்பார்த்த மேம்பட்ட ஒரு பொருளாதார உயர்வுகளை கொடுக்க போகின்றது. குழந்தைகளால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. மண்மனை வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கப்பெறுகின்ற அனைத்திலும் எதிலையுமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. காரணம் 4ஆம் இடத்ததிபதி வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். 4 குடையவர் 5 குடையவர் 5ஆம் இடத்தில் இருக்கப் போகின்றார். உங்களுக்கு 3 12 குடையர் விரையாதிபதியுமே உங்களுக்கு விரைய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். கல்யாண வைபவம் சுபகாரி சூழ்நிலைகள் அனைத்துகளிலும் வெற்றி நடைபெறுகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கிறது.